குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் கடகத்துக்கு வரார், கேதுவோடு சேர போகிறார். அப்போ எனக்கு எப்படி சார் இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு ஆசை தானேங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களோடு சொல்லியிருக்கேன். வாங்க அத்தனை பேரும் அதை பார்ப்போம். உற்சாகம் தரக்கூடிய உச்ச குரு மிதுன ராசிக்கு கிள்ளி கொடுக்க மாட்டான், அள்ளி கொடுப்பான். அதுக்கு நான் சொல்கிற பரிகாரத்தையும் வச்சுங்க, கொஞ்சம் அந்த கோபத்தை மாத்திரம் விட்டுருங்க சார். அதே மாதிரி வருமானம் பெருக போகுது, கடன் தீரப்போகுது. எவ்வளோ கடன் வாங்கினீங்க, அந்த ஃபாரினுக்கு வந்ததுக்கான கடனை, எஜுகேஷன் லோனு, இப்படி பல விதத்தில் சில பிரச்சனைகள். குடும்பத்தில் இருக்கும்போது உடன்பிறப்புகளுடைய கல்யாணம், ஏதோ செலவு. குடும்பத்தில் இருந்தால் நமக்கு என்ன சார் செலவு? சாப்பிட்டு யாருக்காவது கடன் வருமா சார்? அவர் நிறைய சாப்பிட்டார் சார், சாப்பிட்டு கடனே வராது. கடன் வர்றதெல்லாம் ஆடம்பர செலவில் தான். ஆகவே அந்த கடன் தீரும். அதுக்கு ஸ்திரமான உத்தியோகம், உற்சாகம். ஒரு வேலையில் போனால் சார் உங்களுக்கு உற்சாகமாக நல்லா செய்கிறீங்க சார், சூப்பர், இதே மாதிரி பண்ணுங்க, என்ன எனக்கு நாளைக்கு கூட கொடுங்க அப்படின்னு அந்த மேலதிகாரிகள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பாங்களா? அப்படின்னா உச்சம் பெற்ற குரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வராரு. அவரும் உங்களுக்கு குடும்பமாக்கு தனஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு. நான் சொன்னதை நல்லா கவனிச்சிங்களான்னு தெரியல, அது ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கும். குடும்பம், வாக்கு, தனம். குடும்பம் அமையும், வாக்கு நல்லா இருக்கும், தனம்னா பணம். இதோட வேற என்ன வேணும் உங்களுக்கு? அப்போ நல்ல மனைவி வருவா, வாய்ப்புகளை அள்ளி தருவா, லக்ஷ்மி கடாட்சத்தை தருவா, அவள் ஒரு பக்கம் பணம் சம்பாதிப்பா, நல்ல சத்சந்தானம், குழந்தைகளை வம்ச விருத்தியை ஏற்படுத்தி தருவா, மகிழ்ச்சி பொங்கும், உறவுகள் வரும், வெளிநாடோ வெளி மாநிலமோ போகக்கூடிய யோகங்கள்லாம் உங்களை தேடி வரும். காய் காய்ச்ச மரம் தானே சார் கல்லடிப்படும். அப்போ இது வரைக்கும் நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு தெரியாமல் இருந்தது, குரு 12 2ஆம் இடத்துல வந்த உடனே உங்களுக்கு அற்புத பலன். சனீஸ்வரர் உங்களுக்கு எங்கே இருக்கார் பாருங்க. 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம். ஆனால் சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டில் இரவு பயணத்தை செய்வது ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே நேரத்தில் வெளிநாடு போனீங்கன்னா அவங்களோட உறவுகள் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். நான் அவங்களோட சேர்ந்து வியாபாரம் பண்ணுறேன் சார், கடன் வாங்குகிறேன், பேங்க் லோன் வாங்குகிறேன், அந்த ஊர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை தெரிஞ்சு பண்ணணும். திருவெண்காடு அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு புத பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா உற்சாகம் உச்சம் பெற்ற குருனால கிடைக்கும். குருனாலே ஆலங்குடி தான் சொல்லுவாங்க. இங்கே ஞானத்தை தரக்கூடிய புத பகவானை நான் சொன்னது எதற்காகனா, நீங்கள் ரொம்ப புத்திசாலியான ஆள், உங்கள் லக்னாதிபதியாக அவர் தான். பால் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசிக்கு கிள்ளி தரமாட்டார், அள்ளி தருவார். அதனால் உங்களுக்கு உற்சாகம் பொங்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இனிய மிதுன ராசி அன்பர்களே, மிதுனம்னா கலகலப்புங்க, மிதுனம்னா சந்தோஷம். விகடகவி அப்படின்னு வார்த்தையை சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ரொம்ப பிறரை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளக்கூடிய மனிதர்கள் மிதுன ராசிக்காரங்க. இந்த மாசம் ரொம்ப நகைச்சுவையா இருப்பீங்க, ரொம்ப விருந்து விசேஷங்கள்ல பங்கெடுப்பீங்க. உங்க ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் இந்த ஜூன் மாதம் ஆட்சியாக இருக்கார். அது பெரிய ஒரு பிளஸ். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த டயத்தை பயன்படுத்திக்கிடணும். எஜுகேஷன்ல ஒரு பெரிய அளவுக்கு நீங்க அச்சீவ் பண்ண முடியும். ஒரு கரெக்டான கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணி ஜாயின் பண்றதுக்கு பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாய்ப்பு வரும். அந்த கோர்ஸ்னால உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஹாஸ்டல்ல தங்கி படிக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்க போறீங்க. நான் ஹாஸ்டல் தங்கி படித்தா படிப்பில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு முடிவு எடுப்பீங்க. அதே மாதிரி நீட் ப்ரிப்பரேஷன், அடுத்தடுத்த ஆண்டில் எழுத வேண்டிய ப்ரிப்பரேஷனுக்கெல்லாம் இப்போவே நீங்கள் தயாராவீங்க. நீட் ப்ரிப்பரேஷனுக்கு, ஜேஇ ப்ரிப்பரேஷனுக்கு
இன்னும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு நீங்கள் தயாராக போறீங்க. சிஏ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், காமர்ஸ் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்குலாம் பெரிய வளர்ச்சி இப்போ இருக்கும். இந்த புதன் வந்து ராசியில் உட்கார்ந்ததுனால உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும். மிதுனராசிக்காரங்களுக்கு எது பிளஸ்னா ஹார்ட் ஒர்க் பிளஸ்ஸா, ஸ்மார்ட் ஒர்க் பிளஸ்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே மிதுனராசிக்காரங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் தான் பிளஸ். இப்போ இந்த உலகத்தை சுற்றி வரணும் அப்படின்னு சுற்றி வர வேண்டும், அப்ப உங்களுக்கு தான் இந்த மாம்பழம் அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமான் என்ன பண்றாரு, மயில் மீது ஏறி உலகை சுற்றி வருகிறார், மாம்பழத்துக்காக வருகிறார். அதற்குள் விநாயக பெருமான் அப்பா அம்மா தானே உலகம் அப்படின்னு கேட்டு தாய் தந்தை ஏரியை சுற்றி வந்து இந்த மாம்பழத்தை வாங்கிக்கிறார். அது மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் என்னைக்குமே இந்த மிதுன ராசிக்கு மிக அதிகம். அதனாலதான் இவங்க ஜெயிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா, இந்த புதன் சூரியன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு செகண்ட் ஹாஃப்ல வருது பாருங்களேன், ஸ்கின் ப்ராப்ளம் கொஞ்சம் கொடுக்கும். நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. பிசினஸ் கம்யூனிகேஷன்ஸ் பெரிய வெற்றியை பெறும் மிதுன ராசி. ரொம்ப சூப்பரா நீங்க செயல்படுவீங்க பிசினஸ்ல. புதிய பிசினஸ் ஆரம்பிக்கிற யோகம், ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஆரம்பிக்கிற யோகம். அதுமாதிரி லாபத்துல செவ்வாய் இருக்கும்போது சொத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. சகோதரர்கள் பக்கபலமா இருப்பாங்க. எப்போ 18ஆம் தேதி வரைக்கும். 19ஆம் தேதியிலிருந்து எதிரிகள் விஷயத்துல உஷாரா இருக்கணும். எதிரிகள், மறைமுக எதிரிகளின் தொந்தரவு இருக்கும். சகோதரர்களே சில சமயம் பகைவர்களாக மாறுவார்கள். உடல்நல பாதிப்புகள் இருக்கும். ஹீட்னாலேயோ இல்லாவிட்டால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஏதாவது உடல்நல தொந்தரவுகள் இருக்கும். ஜூபிட்டர் செகண்ட் பிளேஸ்க்கு போயிட்டதுனால குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாசம் பினான்சியலா நீங்க எதிர்பார்த்ததை விட பெரிய ஹைட்ஸை நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க. உங்கள் மகன், மகள் இவர்கள் வாழ்க்கையில ஒரு பொற்காலம் இப்பொழுது தொடங்கும். பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய தடைகள் இருக்கிற தடைகள் எல்லாம் இப்போ விலகும். அப்படி ஒரு யோகமான காலகட்டங்கள். மிதுன ராசியுடைய பலன்களை சொல்லிக்கொண்டே போகலாம். மிக நன்மைகள் இருக்கு. ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பொதுமக்கள் உங்களை பார்த்தாலே மயங்குவாங்க. அந்த அளவு ஒரு வசீகர தோற்றம் வரும். நல்ல புகழ் பெறுவீர்கள். மீடியா வெளிச்சம் பெறுவீர்கள். விளம்பரத்துறையில் இருக்கக்கூடிய முன்னேற்றம், அப்படி பல துறைகளை சேர்ந்தவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கு. ஆசிரியர் துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நடனம், நாடகம் போன்ற துறைகளை சேர்ந்தவர்களுக்கு, கலைஞர்களுக்கு பெரிய வெற்றிகள் உண்டு. சூரிய பகவான் ராசிக்கு 15ஆம் தேதிக்கு பிறகு வந்த பிறகு உங்களுக்கு பெரிய தைரியம், மன தைரியமா இருந்து இந்த தைரியத்தினால உலகத்தை வெல்ல போறீங்க. இந்த பீரியட்ல நீங்க வந்து சங்கர நாராயணர், சங்கரன் கோயில் இருக்கக்கூடிய சங்கர நாராயணர் கோமதி அம்மன் வழிபாடு செய்யுங்க, பெரிய வெற்றி வரும். மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போ ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல வந்து உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமை அடைகிறார். பணவரவுகள் வரப்போகுது. நல்லா சம்பாதிக்க போறீங்க. குரு பயிற்சி ஒரு வருஷம், ஒரு 7-8 மாதத்திற்கு பிறகு டிசம்பர் மாதத்துலேருந்து குரு கேது 2ஆம் இடத்துல சேருவாங்க. இந்த குரு கேது 2ஆம் இடத்துல சேரும்போது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவையும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியையும் டிசம்பர் மாதத்துக்கு பிறகு உச்சகுரு கண்டிப்பாக பார்ப்பார். பாபர்கள் இருவரையும் இந்த ராகு சனியை குரு உச்சகுரு பார்ப்பது என்பது மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒன்று. எதிர்பாராத அதிர்ஷ்டம் நல்லா வரப்போகுது. ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்க போறீங்க. ஏற்கனவே விட்டு போன பணம் அல்லது கைவிட்டு போன பணம், நீங்களாம் ஏமாந்த பணம், ஏதாவது ஒரு வகையில் உங்களை நம்ப வச்சு கழுத்தெடுத்து உங்களை வந்து ஒரு சீட்டிங் மாதிரி பண்ணியிருப்பாங்க இல்லையா? தூண்டில் போடப்பட்டு 10,000 ரூபா கொடுங்க 30,000 ரூபாய் ஆகிடும், 1 லட்ச ரூபாய் ஆகிடும், 10 லட்சம் போடுங்க ஒரே மாதத்தில் 1 கோடி ஆகிடும். இந்த மாதிரியான ஒரு சீட்டிங்கில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஏமாந்துருப்பீங்க. மிதுன ராசிக்காரர்கள் 2020 நல்லா இல்லை. அட்டமத்து சனி எப்போது உங்களுக்கு ஆரம்பித்ததோ அன்னையிலிருந்து இன்னி வரைக்கும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். அந்த 2020 கொரோனாக்கு முன்னா இருந்த நிலைமையில இப்போ நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் எல்லோருக்குமே ஓரளவிற்கு பொருளாதார ஸ்டாண்டர்டு, பொருளாதார முன்னேற்றங்கள், குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்புன்னு ஒரு மாதிரியாக நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம். பணவரவுகள் நல்லா இருக்கும். குடும்பத்து பிரச்சனைகள் தீரும். கணவன் ஓரிடம், மனைவி ஓரிடம், குழந்தைகள் ஓரிடம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குடும்பம் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு. மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, கணவனுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர் அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக வரும். ஒரே இடத்துல சேர்ந்து இருக்க முடியும். ஒருவரை ஒருவர் புரிந்திருக்க முடியும். பழைய அந்த பிரேக்கப்பான காதல் அமைப்புகள்லாம் இனிமேல் இருக்காது. பழைய காதலுக்கு பதிலாக புதிய காதல் வரக்கூடிய சூழல் நிச்சயமாக இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அந்த காதல் நன்றாகவும் இருக்கும். கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகணுன்றதுக்காக முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே சோஷியல் மீடியாவில் அப்படி வரணும், அதில் இப்படி வரணும், இதில் அப்படி வரணுன்ட்டு
கொஞ்சம் ஃபெமிலியர் ஆக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் கிடைத்து பிரபலம் அடையக்கூடிய தன்மை, பணம் சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள், சம்பள உயர்வு, பதவி உயர்வு கேட்டு போராடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு, சார் ஒரே இடத்துல ஒரே சீட்டில் 5 வருஷம் 10 வருஷமாக இருக்கிறேன் சார், விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது, வீட்டு வாடகை ஏறிக்கிட்டே போகுது, சம்பளம் மட்டும் அதிலேயே இருக்குது, எப்படி கொடுத்தனம் பண்ணுறதுன்னு தெரியல, வருமானம் சைடு வருமானத்திற்கும் வழி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் அதற்கான பணவரவு, பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமையுங்க. சிலருக்கு எதிர்பாராத லாபங்கள் வரும். 6, 8, 10 இந்த 3 இடங்களை குரு பகவான் பார்க்க போகிறார். புதிய கடன்கள் வரப்போகுது. தொழில் முனைவோர்களுக்கு நல்ல கடன்கள் கிடைக்கும். கடன் வந்தால் யோகமா? ஆமாங்க. தொழிலுக்கு கடன் கிடச்சி அந்த தொழில் நன்றாகவும் இருந்தால் 1 லட்ச ரூபா கடன் வாங்கினா 10 லட்ச ரூபா சம்பாரித்து கடன் அடைச்சிடலாம் இல்லையா? அப்போ அந்த கடன் நல்ல கடன் தானே. 6ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கும்போது நல்ல கடன்கள் வரக்கூடிய தன்மைகள் இருக்கின்ற நிறைவான நல்ல குரு பயிற்சிங்க இந்த குரு பயிற்சி. மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போ ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல வந்து உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமை அடைகிறார். பணவரவுகள் வரப்போகுது. நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. குருப்பெயர்ச்சி 1 வருஷம், ஒரு 7-8 மாதத்திற்கு பிறகு டிசம்பர் மாதத்துலேருந்து குரு கேது 2ஆம் இடத்துல சேருவாங்க. இந்த குரு கேது 2ஆம் இடத்துல சேரும்போது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவையும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியையும் டிசம்பர் மாதத்துக்கு பிறகு உச்சகுரு கண்டிப்பாக பார்ப்பார். பாபர்கள் இருவரையும் இந்த ராகு சனியை குரு உச்சகுரு பார்ப்பது என்பது மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒன்று. எதிர்பாராத அதிர்ஷ்டம் நல்லா வரப்போகுது. ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்க போகிறீங்க. ஏற்கனவே விட்டு போன பணம் அல்லது கைவிட்டு போன பணம், நீங்களாம் ஏமாந்த பணம், ஏதாவது ஒரு வகையில் உங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்து உங்களை வந்து ஒரு சீட்டிங் மாதிரி பண்ணியிருப்பாங்க இல்லையா? தூண்டில் போடப்பட்டு 10,000 ரூபா கொடுங்க 30,000 ரூபா ஆகிடும், 1 லட்ச ரூபாய் ஆகிடும், 10 லட்சம் போடுங்க ஒரே மாதத்தில் 1 கோடி ஆகிடும். இந்த மாதிரியான ஒரு சீட்டிங்கில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஏமாந்துருப்பீங்க. மிதுன ராசிக்காரர்கள் 2020லேருந்தே நல்லா இல்லை. அட்டமத்து சனி எப்போது உங்களுக்கு ஆரம்பித்ததோ அன்னையிலிருந்து இன்னி வரைக்கும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். அந்த 2020 கொரோனாக்கு முன்னாடி இருந்த நிலைமையில் இப்போ நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் எல்லோருக்குமே ஓரளவிற்கு பொருளாதார ஸ்டாண்டர்டு, பொருளாதார முன்னேற்றங்கள், குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்புன்னு ஒரு மாதிரியாக நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம். பணவரவுகள் நல்லா இருக்கும். குடும்பத்து பிரச்சனைகள் தீரும். கணவன் ஓரிடம், மனைவி ஓரிடம், குழந்தைகள் ஓரிடம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குடும்பம் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு, மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, கணவனுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர் அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக வரும். ஒரே இடத்துல சேர்ந்து இருக்க முடியும். ஒருவரை ஒருவர் புரிந்திருக்க முடியும். பழைய அந்த பிரேக்கப்பான காதல் அமைப்புகள்லாம் இனிமேல் இருக்காது. பழைய காதலுக்கு பதிலாக புதிய காதல் வரக்கூடிய சூழல் நிச்சயமாக இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அந்த காதல் நன்றாகவும் இருக்கும். கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகணுன்றதுக்காக முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே சோஷியல் மீடியாவில் அப்படி வரணும், அதில் இப்படி வரணும், இதில் அப்படி வரணுன்ட்டு கொஞ்சம் ஃபெமிலியர் ஆக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் கிடைத்து பிரபலம் அடையக்கூடிய தன்மை, பணம் சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள், சம்பள உயர்வு, பதவி உயர்வு கேட்டு போராடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு, சார் ஒரே இடத்துல ஒரே சீட்டில் 5 வருஷம் 10 வருஷமாக இருக்கிறேன் சார், விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது, வீட்டு வாடகை ஏறிக்கிட்டே போகுது, சம்பளம் மட்டும் அதிலேயே இருக்குது, எப்படி கொடுத்தனம் பண்ணுறதுன்னு தெரியல, வருமானம் சைடு வருமானத்திற்கும் வழி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் அதற்கான பணவரவு, பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமையுங்க. சிலருக்கு எதிர்பாராத லாபங்கள் வரும். 6, 8, 10 இந்த 3 இடங்களை குரு பகவான் பார்க்க போகிறார். புதிய கடன்கள் வரப்போகுது. தொழில் முனைவோர்களுக்கு நல்ல கடன்கள் கிடைக்கும். கடன் வந்தால் யோகமா? ஆமாங்க. தொழிலுக்கு கடன் கிடச்சி அந்த தொழில் நன்றாகவும் இருந்தால் 1 லட்ச ரூபா கடன் வாங்கினா 10 லட்ச ரூபா சம்பாரித்து கடன் அடைச்சிடலாம் இல்லையா? அப்போ அந்த கடன் நல்ல கடன் தானே. 6ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கும்போது நல்ல கடன்கள் வரக்கூடிய தன்மைகள் இருக்கின்ற நிறைவான நல்ல குரு பயிற்சிங்க இந்த குரு.